அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாம்க்குரிய பேப்பர் 2 அதில ஜீவனி பார்க்கலாம். ஜீவனியில ஃபர்ஸ்ட் ஒன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இதோட सारांश பார்க்கலாம். पंडित जवाहरलाल नेहरू हमारे देश के भूतपूर्व प्रधानमंत्री हैं. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமது பாரத தேசத்தின் முன்னாள் பிரதம மந்திரி. स्वतंत्र भारत के प्रथम प्रधानमंत्री भी वही हैं. சுதந்திர பாரதத்தின் முதல் பிரதம மந்திரியும் அவர்தான். नव भारत के निर्माण में नेहरू जी का महत्वपूर्ण हाथ है. புதிய பாரதத்தின் அதாவது சுதந்திரம் அடைந்த பின்னர் புதிய பாரதத்தின் மறுசீரமைப்பில் நேருஜியினுடைய பங்கு மகத்துவமானது. नेहरू जी का जन्म 14 नवंबर 1889 को इलाहाबाद में हुआ था. நேருஜி அவர்களினுடைய பிறந்த இடம் ஹைதராபாத். எப்போனா நவம்பர் 14 1889 அலகாபாத்ல பிறந்தார். पिता पंडित मोतीलाल नेहरू थे और माता स्वरूप रानी थी. அப்பா पंडित मोतीलाल नेहरू, अम्मा स्वरूप रानी. बालक नेहरू की प्रारंभिक शिक्षा घर में ही हुई. சிறுவனாக இருந்த நேரு அவர்களின் ஆரம்ப படிப்பு வீட்டிலேயே நிகழ்ந்தது. வீட்டிலேயே அவருக்கு கல்வி அளிக்கப்பட்டது. विज्ञान के प्रति वे बड़े दिलचस्प थे. விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களில் அவர் ரொம்ப ஆர்வமாக சுவாரஸ்யமாக அதை எடுத்துக்கொண்டு ஆர்வமாக இருந்தார். पिताजी के मुंशी मुबारक अली के कारण उनमें देश की आजादी की भावना जागृत हुई. பிதாஜி கே முன்ஷி அப்பாவினுடைய கணக்காளர் முபாரக் அலி அவர்களின் காரணத்தினால் அவரில் அதாவது நேரு அவர்களிடம் தேஷ் கி ஆசாதி கி பாவனா தேச விடுதலைக்கான எண்ணம் ஜாகிரத் ஹுயி உதயமானது. உன்கி உச்ச சிக்ஷா இங்கிலாந்து மே ஹுயி அவருடைய மேல் படிப்பு இங்கிலாந்தில் நிகழ்ந்தது. அதாவது அவருடைய மேல் படிப்பு இங்கிலாந்துல படித்தார். सन 1912 में नेहरू जी भारत लौटे. 1912 नेहरू जी பாரதம் திரும்பினார். और वकालत करने लगे. वकील தொழிலை ஆரம்பித்தார். उसी वर्ष के कांग्रेस के साथ उसी वर्ष वे कांग्रेस के साथ जुड़ गई. அதே ஆண்டு அதாவது 1912 காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். सन 1919 में दक्षिण अफ्रीका से गांधी जी भारत आए. 1919 சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து गांधी जी भारतम वंदार. तो नेहरू जी ने गांधी जी से मुलाकात की. உடனே நேருஜி காந்திஜியை சென்று சந்தித்தார். और उनके अनुयायी और सहयोगी बन गए. அதன் பின்னர் நேருஜி காந்திஜியினுடைய அனுயாயி அதாவது அவரை பின்தொடர்பவராக அவரது ஃபாலோயராக மேலும் சகயோகி பன்கை கூட்டாளராக அவருடன் சக தோழராக மாறினார். प्रथम विश्व युद्ध के समय ब्रिटिश सरकार ने रौलट एक्ट पास किया. முதல் உலக யுத்தத்திற்கு அந்த சமயத்தில் முதல் உலக யுத்தம் நடைபெற்ற சமயம் பிரிட்டிஷ் சர்க்கார் என்ன பண்ணுச்சுனாக்கா ரவுலட் ஆக்ட பாஸ் பண்ணது. भारत की राष्ट्रीय भावना का दमन इसका उद्देश्य था. அதாவது பாரதத்தினுடைய தேசிய எண்ணங்களை அடக்குவது
இதனுடைய உத்தேசியம், அதாவது எய்ம். गांधी जी के नेतृत्व में इसका बड़ा विरोध हुआ. காந்திஜியின் தலைமையில் இந்த செயலிற்கான பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. நேருஜி நே இஸ்மே சக்ரிய பாக் லியா. நேருஜி இதுல வந்து நல்ல ஒரு செயல்பாட்டுடன் தன்னுடைய பங்கை அளித்தார். असहयोग आंदोलन के समय उन्होंने वकालत छोड़कर अपना पूरा समय स्वतंत्रता संग्राम को समर्पित कर दिया. असहयोग आंदोलन के समय அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது உன்ஹோன்னே நேருஜி அவர்கள் வக்காலத்து சோடுகர் வக்கீல் தொழிலை விடுத்து அப்பனா பூரா சமயத்தினுடைய அனைத்து நேரத்தையும் स्वतंत्रता संग्राम को சுதந்திர போராட்டத்திற்கு समर्पित कर दिया, अर्पणितार. प्रिंस ऑफ वेल्स जब भारत आए तब उनके आगमन का विरोध करने के अपराध के लिए सरकार ने नेहरू जी को कैद किया. வேல்ஸ் இளவரசர் பாரதத்திற்கு வந்த பொழுது அவருடைய வருகையை எதிர்த்து போராட்டம் செய்ததால் அதற்கு அபராது கேலியே, அதுக்கு தண்டனையாக சர்க்கார் நே ஆங்கில ஆட்சி நேருஜிக்கு கைது கியா, நேருஜி அவர்களை கைது செய்தது. மகத்துவபூர்ண பாத் ஹை. இதுல ஒரு மகத்துவமான விஷயம் என்னன்னா कि स्वतंत्रता संग्राम के सिलसिले में पंडित जी 8 बार கைது किए गए. சுதந்திர போராட்டத்திற்காக காந்திஜி கிட்டத்தட்ட வந்து 8 தடவை கைது செய்யப்பட்டிருக்கிறார். सन 1947 में भारत आजाद हुआ. 1947 பாரதம் சுதந்திரம் அடைந்தது. देश की आर्थिक और राजनीतिक दशा दयनीय थी. தேசத்தினுடைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது. इस स्थिति में இந்த நிலைமையில நவ பாரத்துக்கோ புதிய பாரதத்தை சங்கட்டித் और मजबूत करने का புதிய பாரதத்தை உருவாக்குவதற்கும் அதற்கு பலம் சேர்ப்பதற்கும் உரிய அந்த பொறுப்பு பார் பண்டித் ஜி கோ சௌம்பா கயா, நேருஜி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வே தேஷ் கே பிரதான் மந்திரி பனாயே கே. அவர் நமது தேசத்தின் முதல் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். वे देश की उन्नति के लिए उद्योग और कृषि को महत्वपूर्ण मानते थे. அவர் அதாவது நேருஜி அவர்கள் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொழிலையும் விவசாயத்தையும் பெருமையாக அதாவது அதுவே வந்து மகத்துவம் வாய்ந்ததாக, நாட்டின் வளர்ச்சிக்கு தொழிலும் விவசாயமே முக்கியம் என்று அவர் நினைத்தார். इसलिए इन दोनों क्षेत्रों के विकास के लिए அதனால் இந்த இரண்டு துறைகளினுடைய முன்னேற்றத்திற்காக वैज्ञानिक अनुसंधान को बढ़ावा देते थे. விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஊக்கமளித்தார். बढ़ावा देते थे, ஊக்கமளித்தார். उन्होंने विश्व मंच पर शांति स्थापित करने के लिए அவர் உலகம் முழுமைக்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக पंचशील सिद्धांतों की घोषणा की. 5 ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். பிரதான் மந்திரி கே பத் பர் रहते हुए, பிரதம மந்திரி பதவியில் இருந்து கொண்டே நேருஜி அவர்கள் பிரதான் மந்திரி கே பத் பர் रहते हुए, பிரதம மந்திரி பதவியில் இருந்து கொண்டே सन 1964 तक उन्होंने देश की जो सेवा की वो अविस्मरणीय रहेगी. 1964 வரை தேசத்திற்காக அவர் எந்த அளவுக்கு சேவை செய்தாரோ
அது எல்லாமே நம்மளால மறக்க முடியாதது. அது அப்படியே அமரத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பண்டிட் நேருஜி படே நிர்பீக் வியக்தி தே. பண்டித நேருஜி அவர்கள் பயமற்றவர். பயமற்ற ஒரு மனிதர். ஸ்பஷ்டவாதிதா உன்கி விசேஷதா थी. ஒரு நிலையான தன்மை அவருடைய விசேஷ தன்மையாக இருந்தது. அவருக்கு வந்து முக்கியமானது ஒரு நிலையான தன்மை அவரிடம். वे हर क्षेत्र में प्रगतिशील विचारधारा का समर्थन करते थे. स्पष्टवादिता उनकी विशेषता थी. ஹான்ஸ் அவருடைய விசேஷ தன்மையாக இருந்தது. वे हर क्षेत्र में प्रगतिशील विचारधारा का समर्थन करते थे. அவர் ஒவ்வொரு துறையிலும் நேருஜி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் முற்போக்கான பிரகதிஷீல் முற்போக்கான விசார்தாராக்கா சிந்தனை உடையவராக இருந்தார். விஸ்வ சாந்தி பர் படா ஜோர் தேதே தே. உலக அமைதிக்காக எந்த அளவுக்கு அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தார். படே ஞானி புருஷ் தே. அவர் மிகப்பெரிய ஞானியாகவும் இருந்தார். வே பகுஞ்சே ஹுயே विद्वान और सफल लेखक भी थे. विद्वान இது வந்து வித்வான் வாசிக்கணும். वे पहुंचे हुए विद्वान और सफल लेखक भी थे. நேருஜி அவர்கள் முதிர்ச்சி அடைந்த ஒரு வித்வானாக அறிஞராக பரிபூர்ணமான ஒரு எழுத்தாளராக இருந்தார். भारतवासी नेहरू जी को उनकी विचारधाराओं को उनकी सेवाओं को हमेशा के लिए याद रखेंगे. பாரத மக்கள் நேருஜி அவர்களினுடைய அந்த சிந்தனைகளையும் அவருடைய சேவைகளையும் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.